ஒருத்தர் இருப்பார். அவருக்கு 2 பேர பசங்க இருப்பாங்க. அந்த 2 பேர பசங்களும் வந்து எப்போ பார்த்தாலும் சின்ன வயசுலேருந்து அடிச்சுக்குவாங்க. அவங்களும் வளர்ந்துடுறாங்க, பெரியவங்களும் ஆயிடுறாங்க, தாத்தாவுக்கும் வயசாகிடுது. வயசான பண்ணையார் வந்து கவலைப்படுறாரு. ஆக நம்ம பேர பசங்க 2ம் எப்போ பார்த்தாலும் அடிதடியிலேயே நிற்கிது, சண்டை போட்டுது, ஒற்றுமையாகவே இருக்க மாட்டேங்குது. நம்ம இவ்வளோ சொத்து வச்சுருக்கோம், அந்த ஊருக்கெல்லாம் நம்ம தர்மம் செஞ்சு தான தர்மம் பண்ணுறோம். இந்த பசங்க என்னடானா இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து இவங்க எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறதுக்காக என்ன செய்வார், அண்ணன் தம்பியை கூப்பிட்டு, அப்பா எனக்கும் வயசாகிடுச்சு, நோயும் வந்துடுச்சு, இந்த சொத்தை நான் உங்களுக்கு பிரித்து தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க சொல்லுவார். அண்ணன் வந்து அறிவாளி, தம்பி வந்து கொஞ்சம் ஏமாளி. ஆனால் அண்ணன் மேலே பாசமாக இருப்பான். ஆனால் 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. அதனால் அண்ணன் அறிவாளியாக இருந்து என்ன செய்வான், அந்த சொத்தை வந்து பிரிக்கும் பொழுது எதை பிரித்தாலுமே வந்து நல்லதை மட்டும் அவன் எடுத்துவான். அந்த பார்வையில், அவனோட பார்வையில், நல்ல பார்வையில் என்ன செய்வான்னா, தென்னை மரம்னாக்கா அடிமரத்தை தம்பிகிட்ட கொடுத்துருவான், மேல் மரத்தை அவன் எடுத்துக்குவான். மாடை பிரிக்கும் பொழுது முன்பகுதியை தம்பிகிட்ட கொடுத்துருவான், பின்பகுதியை பால் கறக்கிற பகுதியை அவன் எடுத்துக்குவான். நிலம்னா 6 மாதம் வந்து விளையிற சமயத்தை அவன் வச்சுக்குவான், விளையாத 6 மாதத்துக்கு தம்பிகிட்ட கொடுத்துருவான். இந்த மாதிரி ஒரு போர்வையாக இருந்தால் கூட பகலில் வந்து நீ போத்திக்கடா, நைட்டில் குளூரில் நான் போத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது மாதிரி எல்லாமே வந்து அவன் ஒரு தந்திரத்தோட எடுத்துக்கிறான், நல்லதாக எடுத்துக்கிட்டு முடிச்சுக்கிறான். முடித்தோடனே தம்பி வந்து நான் அண்ணன் சொல்கிறதா வேத வாக்குன்னு சொல்லிட்டு இவன் தென்னை மரம் அடி மரத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுறது, அதுக்கு எரு போடுறது, இந்த மாதிரி பண்ணுவான். மாடுன்னா அதுக்கு தீவனம் வைக்கிறது எல்லாம் வச்சுக்குவான். ஆனால் அந்த மாட்டோட பாலெல்லாம் அண்ணன் கறந்து விற்று அவன் செல்வந்தான், இன்னும் செல்வந்தானே ஆகிடுவான். தென்னை மரத்தை வந்து நல்லா காய்ச்ச உடனே அண்ணன் எடுத்துப்பான், தம்பி கொடுக்க மாட்டான். இது மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தம்பி வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் தம்பிக்கு கொடுக்கவும் மாட்டான். உடனே பண்ணையார் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருப்பார். கவனிச்சுக்கிட்டு இருந்து 2 பேரையும் கூப்பிட்டு, தம்பியை கூப்பிட்டு, இந்த ஏமாளி தம்பியை கூப்பிட்டு, நான் சொல்கிறது மாதிரி செய்யி, நீ முன்ன மாதிரி ரொம்ப கவனிக்காத, கொஞ்சம் சுமாராக கவனின்னு சொல்லிடுவார். இவன் அதே மாதிரி தாத்தா சொன்னது மாதிரி சுமாராக கவனிச்சோன்னா மாடு பால் கறக்கிறத கொஞ்சம் நிறுத்திடும். 10 லிட்டர் கறந்துச்சுன்னா 5 லிட்டர் தான் கறக்கும். தென்னை மரம் நல்லா விளைஞ்சது வந்து கொஞ்சம் காய்ச்சல் கம்மியாக போயிடும். அண்ணன் வந்து என்ன செய்வான், என்னடா இது காய்ச்சி, முன்னாடிலாம் ரொம்ப காய்ச்சுதே, இப்போ காய்க்கலையே, மாடு முன்னாடிலாம் நிறையா பால் கறக்குமே, இப்போ என்னடானா கொஞ்சம் தானே கறக்குதுன்னு சொல்லி தம்பியை கூப்பிட்டு, என்னடா இதுவும் காய்க்க மாட்டேங்குது, இந்த மாடும் பால் கறக்க மாட்டேங்குது, என்னடா காரணம் அப்படின்னோடனே உடனே தாத்தா கூப்பிடுவார். கூப்பிட்டு, நான் தாண்டா சொன்னேன், சரியாக கவனிக்க வேண்டான்னு சொன்னேன், நீ ஏன்டா உன் தம்பி ஏமாத்துற, அவன் ஏமாளியாக இருந்தால் நீ ஏமாத்திவியா நீனு, அண்ணன் தானே, நீ பொறுப்பாக இருக்க வேணாம், தம்பி பாவம் தானே, அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல, அவனை ஏழ்மையில் விட்டு நீ மட்டும் செல்வம் தானே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா என்ன செய்கிறாரு, சொத்தை வந்து நான் இன்னும் பிரிக்கல, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, நீ ஏமாத்துனதுனால உனக்கு வந்து சொத்து கிடையாது, தன்னோட தம்பியை நீ ஏமாத்துற, நீ ஊர் சனத்தை நீ எப்படி ஏமாற்ற மாட்டேன், நான் உன்னை நம்பி தானே இந்த ஊருக்கு நல்லது செய்யணும் தானே உங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து வளர்க்குறான். பரம்பரையாக நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், இந்த ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நல்லது செஞ்ச குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து தன்னோட தம்பிக்கே நீ சொத்து கொடுக்காத, நீ ஊருக்கு எப்படி கொடுப்ப, அதனால் உன் தம்பி நல்லவனாக இருக்கிறான், அதனால் சொத்து தம்பிக்கும், நீ வந்து உனக்கு சொத்து கிடையாது, அதனால் நீ உழைச்சி சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளும் ஏமாறக்கூடாது, இன்னொருத்தவங்களும் நம்மளை ஏமாற்றக்கூடாது, யாரையும் ஏமாற்றவும் கூடாது, நம்மளும் ஏமாறக்கூடாது. அதனால அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கணும். இதோட நியதி வந்து எல்லாரும் ஏமாற்றாமல் இருக்கணும்.